இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ட் பாகியலட்சுமி மெகா சீரியலில் வந்து மெகா சங்கமத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் செழியனுடைய குழந்தைக்காக வந்து நேராக குடுன்னு ஈஸ்வரி வீட்டுக்கு போய் தூங்கிட்டு இருக்க குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாங்க. இதில் வந்து யாருமே ஒரு பெரிய ஞானஸ்தானம் ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு குழந்தைய விட்டுட்டு 3 பேர் அம்மா அப்பா பொண்ணு 3 பேர் எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க போல். ஸோ அதெல்லாம் பார்த்தா நமக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஏதோ ஒன்று இப்போ குழந்தைய தூக்கி ஒன்று சேர்க்குறேங்கிறது ஏதோ அடாவடி வேலைகள் பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போது பாக்கியாவுக்கு சமையலுக்கு வந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஏன்னா வந்து சுத்தமாக அவங்களால சமைக்கவே முடியல, இங்கே இருக்க ஆட்கள் சரியில்லை, கூட இன்னும் ஒரு மேனேஜ் பண்ணுறது கையெல்லாம் வேணுங்கும் போது இப்போ மீனாவும் கோமதியும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு அவங்க புலம்பும் போது வந்து சரி ஓகே வாங்க நம்ம போய் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்ன பெரிய விஷயம் வாங்க அப்படின்னு ஒன்றா மட்டும் சேர்ந்தாங்க. அப்படின்னா அங்கே போயிட்டு அங்கே மினிஸ்டரோட ஆட்கள்லாம் மிரட்டி உழுக்குன்னு உலுக்கி மீனாவும் கோமதியும் வந்து ஆளே மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் வாங்கினாங்க. இவங்களை பார்த்து அவங்க பயப்பட ஆரம்பித்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அவங்கள வச்சு வேலையெல்லாம் வாங்கி வைக்க வா கோமதி சூப்பர் கோமதி நீங்கள் அப்படின்னு எல்லாம் பேசி இவங்க நெருக்கமாகி இந்த ஒரு மொத்த சமையல் கான்ட்ராக்டே நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு இவங்களுடைய உதவியும் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய ஸ்டைல் சமையலை செஞ்சு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணி எல்லாருமே சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஒரு பெரிய லாபமே வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடந்துடும். அந்த விஷயம்லாம் நடந்து இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணதுக்கு பிறகு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நம்ம பாக்கியா கையில் வந்ததுக்கு பிறகு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜி ஓடி வர சம்பவமும் ராஜி ஓடி வரதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து அடுத்தடுத்து நடக்கும்னு சொல்லி தோணுது. அதில் வந்து இப்போ கதிர்க்கும் ராஜிக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறத பற்றி உங்களுடைய கருத்தை நடந்தால் பெட்டர்னு நினைக்கிறீங்களா? இந்த மெகா சகமும் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.